வாகனம் ஓட்டும்போது பிரேக் பழுதடைந்தால் செய்ய வேண்டியவை. நீங்கள் அதிக வேகத்தில் வாகனம் ஓட்டும்போது பிரேக் செயலிழந்ததை உணர பிரேக்குகளை பயன்படுத்தும்போது ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள். அத்தகைய சூழ்நிலை ஒரு அனுபவமிக்க ஓட்டுநரை கூட கவனக்குறைவாக உணர வைக்கும். உங்கள் காரை மெதுவாக்க அல்லது முற்றிலுமாக நிறுத்த பிரேக்குகள் அவசியமான பாதுகாப்பு உபகரணங்களாகும். எனவே பிரேக் பழுதடைந்தால் அது ஆபத்தான சூழ்நிலையாக இருக்கலாம். எனவே அத்தகைய சூழ்நிலைக்கு தயாராக இருப்பது நல்லது. பிரேக்குகள் செயலிழந்தால் என்ன செய்வது என்று உங்களுக்கு முன்பே தெரிந்தால் நீங்கள் சூழ்நிலையை சிறப்பாக கையாள முடியும், மேலும் ஒரு விபத்தை தவிர்க்க உதவும். தயாராக இருப்பது எப்போதும் நல்லது, மேலும் ஒரு செயலிழப்பு ஏற்பட்டால் சாலையோர உதவியையும் வழங்கலாம். பிரேக் பழுதடைவதற்கான காரணங்கள். பிரேக் அமைப்பின் செயல்பாட்டில் தலையிடக்கூடிய பல காரணங்கள் இருக்கலாம். கண்டுபிடிப்போம். போதுமான கிரீஸ் அல்லது பிரேக் திரவம் இல்லை. எண்ணெய் சீல் சேதமடைந்தால் எண்ணெய் கசிவு காரணமாக இது நிகழலாம். அதிக வெப்பம் காரணமாக பிரேக்கிங் சக்தி இழப்பு. தேய்ந்து போன பிரேக் பேட்கள். பிரேக் மாஸ்டர் சிலிண்டரில் அடைப்பு. பிரேக் செயலிழப்பின் அறிகுறிகள். பிரேக் செயலிழப்பை குறிக்கும் எச்சரிக்கை அறிகுறிகள் இருப்பதை நீங்கள் கவனித்தால், இந்த அறிகுறிகளை கவனத்தில் கொண்டு அதற்கான தீர்வு நடவடிக்கைகளை எடுப்பது பிரேக் செயலிழப்பிலிருந்து உங்களை காப்பாற்றும். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டத்தின் விளக்குகள் எரியும். முடுக்கிவிடும்போது ஒரு இழுவை உணரப்படுகிறது. பிரேக் பயன்படுத்தப்படும்போது பிரேக் பெடலில் ஒரு துடிப்பு. பிரேக் பயன்படுத்தப்படும்போது ஒரு கிளிக் அல்லது சத்தமிடும் சத்தம் கேட்கிறது. கார் ஒரு பக்கமாக நிற்கிறது. செய்யக்கூடாதவை. 1. பீதி அடைய வேண்டாம். உங்கள் வாகனத்தின் பிரேக் சிஸ்டம் செயலிழந்துவிட்டது என்பதை உணர்ந்தவுடன் முதலில் செய்ய வேண்டியது பீதி அடைய வேண்டாம். இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று யோசிக்க அமைதியாகவும் தெளிவாகவும் இருப்பது நல்லது. 2. விரைவாக குறைந்த கியருக்கு மாற்ற வேண்டாம். 4வது இடத்திலிருந்து 1வது இடத்துக்கு உடனடியாக கியர்களை மாற்ற வேண்டாம். இது உங்கள் காரை சறுக்கச் செய்யலாம் மற்றும் பிரேக்குகள் வேலை செய்யாமல் கட்டுப்படுத்துவது இன்னும் கடினமாக இருக்கும். 3. காரை அணைக்க வேண்டாம். இது மீண்டும் சறுக்குவதற்கு வழிவகுக்கும். நீங்கள் நிறுத்துவதற்கு முன்பு காரை அணைப்பது ஸ்டீயரிங் வீலை பூட்டி பவர் ஸ்டீயரிங் முடக்கும், மேலும் என்ஜின் பிரேக்கிங் வேலை செய்யாது. இந்த வழியில் நீங்கள் காரின் முழுமையான கட்டுப்பாட்டை இழப்பீர்கள். எனவே உங்கள் கார் நிற்கும் முன் இயந்திரத்தை ஒருபோதும் அணைக்க வேண்டாம். 4. அவசரத்தில் அவசர பிரேக்குகளை பயன்படுத்த வேண்டாம். அவசரத்தில் அவசர பிரேக்கை பயன்படுத்த வேண்டாம், அது சறுக்குவதற்கு காரணமாக இருக்கலாம். நீங்கள் கியர்களை இறக்கி பிரேக் பெடலை பம்ப் செய்த பின்னரே அதை பயன்படுத்த வேண்டும். பிரேக் செயலிழந்தால் என்ன செய்வது? பிரேக் செயலிழந்தால் உங்கள் காரை எப்படி நிறுத்தப் போகிறீர்கள்? இதுபோன்ற சூழ்நிலையில் பின்வரும் குறிப்புகள் உங்களுக்கு உதவும். 1. எச்சரிக்கை விளக்குகளை ஏற்றி வைக்கவும். சாலையில் உங்களைச் சுற்றியுள்ள மற்ற ஓட்டுநர்களை எச்சரிக்கை விளக்குகளை ஏற்றி ஹாரன் அடித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் காரில் நீங்கள் சில சிக்கல்களை எதிர்கொள்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த எச்சரிக்கை உங்களைச் சுற்றியுள்ள போக்குவரத்தை அகற்றவும் சாலையில் கூடுதல் இடத்தை உங்களுக்கு வழங்கவும் உதவும். 2. பிரேக் பெடலை பம்ப் செய்ய முயற்சிக்கவும். நவீன கார்களில் முன் மற்றும் பின் பிரேக்குகளை சுயாதீனமாக கட்டுப்படுத்த இரட்டை பிரேக்கிங் அமைப்பு உள்ளது. நீங்கள் தொடர்ந்து பிரேக் பெடலை பம்ப் செய்தால் அது பிரேக் அழுத்தத்தை உருவாக்கி பிரேக்கின் பாதியை ஈடுபடுத்தக்கூடும். இது காரை மெதுவாக்கி நிறுத்த போதுமானதாக இருக்கும். இருப்பினும் 2 பிரேக்கிங் அமைப்புகளும் செயலிழந்தால் இந்த தீர்வு வேலை செய்யாமல் போகலாம். 3. படிப்படியாக குறைந்த கியருக்கு மாற்றவும். பிரேக் சிஸ்டம் முழுமையாக செயலிழந்திருந்தால் காரை மெதுவாக்க என்ஜின் பிரேக்கிங்கை பயன்படுத்தவும். ஆக்சிலரேட்டரை விடுவித்து ஒரு நேரத்தில் குறைந்த கியர்களுக்கு மாற்றவும். தானியங்கி கார்களில்
கியரை குறைக்க பேடில் ஷிஃப்டரை பயன்படுத்தலாம். ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டுமே செய்ய நினைவில் கொள்ளுங்கள். 4. அவசரகால பிரேக்குகளை கவனமாக பயன்படுத்துங்கள். அவசரகால பிரேக்குகள் பிரேக்கிங் சிஸ்டத்திலிருந்து வேறுபட்டவை. இருப்பினும், இது உங்கள் காரை மெதுவாக நிறுத்த உதவும், அதற்கு சிறிது நேரம் எடுக்கும். காரை சுழற்றச் செய்யக்கூடும் என்பதால் அதை மிக மெதுவாகவும் கவனமாகவும் செய்ய நினைவில் கொள்ளுங்கள். கார் சுழன்றால் அவசரகால பிரேக்கை விடுவிக்கவும். 5. போக்குவரத்திலிருந்து விலகிச் செல்லுங்கள். நீங்கள் பரபரப்பான சாலையில் இருந்தால் பாதைகளை மாற்றி போக்குவரத்திலிருந்து விலகிச் செல்ல முயற்சிக்கவும். முடிந்தால் சீரற்ற மேற்பரப்புக்குச் செல்ல முயற்சிக்கவும் அல்லது காரை மெதுவாக்க எந்த வகையான தடையிலும் தேய்த்து உராய்வை உருவாக்கவும். உங்கள் கார் வேகத்தை குறைத்தவுடன் அதை நடுநிலைக்கு கொண்டு வாருங்கள். 6. சாலையோர உதவிக்கு அழைப்பு விடுங்கள். உங்கள் காரை நிறுத்த முடிந்தவுடன் உங்கள் கார் காப்பீட்டில் சாலையோர உதவி காப்பீட்டைச் சேர்த்திருந்தால் சாலையோர உதவிக்கு அழைப்பு விடுங்கள். இது இழுவை சேவையையும் வழங்கும் மற்றும் பழுதுபார்ப்பை கவனித்துக் கொள்வதோடு உங்கள் இலக்கை நோக்கி வாகனம் ஓட்டவும் ஏற்பாடு செய்யும். பிரேக் செயலிழப்பை தடுப்பது எப்படி? பிரேக் செயலிழப்பது பெரும்பாலும் பிரேக் அழுத்தம் குறைவதால் ஏற்படுகிறது. இது தேய்ந்து போன பிரேக் பேட்களால் ஏற்படுகிறது. எனவே, பிரேக் எப்படி உணர்கிறது என்பதில் கவனம் செலுத்துவதும், உங்கள் காரின் பிரேக்கிங் சிஸ்டத்தை தவறாமல் பராமரிப்பதும் உங்கள் சொந்த பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமானது. எப்போதும் பிரேக் பேட்களை சரியான நேரத்தில் மாற்றவும், மாஸ்டர் சிலிண்டரை சரிபார்க்கவும், பிரேக் திரவங்கள் மற்றும் எண்ணெய் முத்திரைகளை சரிபார்க்கவும். உங்களுக்கு தெரியாவிட்டால், அவ்வப்போது ஒரு நிபுணரிடம் அதை சரிபார்த்துக் கொள்வது நல்லது. சிக்கல்களைத் தடுக்க உங்கள் காரை தொடர்ந்து பராமரிக்க எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். முடிவு: நீங்கள் எப்போதாவது பிரேக் செயலிழந்த சூழ்நிலையில் சிக்கினால், அமைதியாக இருங்கள் மற்றும் மேலே குறிப்பிடப்பட்ட உதவிக்குறிப்புகளை பின்பற்றவும். தடுப்பு எப்போதும் குணப்படுத்துவதை விட சிறந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் காரில் பிரேக்குகளின் எதிர்வினையை உன்னிப்பாக கண்காணிக்கவும். சிறிதளவு எச்சரிக்கை சமிக்கையை கூட நீங்கள் கவனித்தால், அதை புறக்கணிக்காதீர்கள் மற்றும் தொழில்முறை உதவியை நாடுங்கள்.